வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் மிக முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த லைசஸ் ஃபேர். லைசஸ் ஃபேர்னால் தலையிடாத கொள்கை அப்படின்ற மாதிரி ஒரு மொழியாக்கம் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா தலையிடாத கொள்கை. எந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் பெரு முதலாளிகள் விஷயத்தில் தலையிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்டேட் தன்னுடைய மக்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் தலையிடாது. இந்த மாதிரியான விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறதுனால தான் அந்த காலகட்டத்தில் வந்த கான்செப்ட் தான் இந்த லைசஸ் ஃபேர். இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு கெயின் பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு மட்டும்தான் கெயின். அதாவது செல்வம் படைத்த நபர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே மிக எளிமையாக கிடைக்கும். அது சட்டமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஏழைகள் பார்த்திங்கன்னா எதுவுமே அவங்களால வாங்க முடியாது. ஏழை எளியோருக்கு உறுதுணையாக இல்லாத இந்த தலையிடா கொள்கை நாளடைவில் பார்த்திங்கன்னா பெரும் புரட்சியாக மாறி ஒரு மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்டாக மாறிச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களாட்சின்ற கான்செப்டில் ஓடிட்டுருக்கு. அதாவது முந்தைய ராஜாக்கள் ஆட்சி தான் அதிகபட்சமாக சொல்லணும்னா இந்த லைசஸ் ஃபேர் கான்செப்டை யூஸ் பண்ணது. அவங்களாம் பார்த்திங்கன்னா பொதுமக்களை பார்த்திங்கன்னா அதிகமாக சந்திக்க மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. அவங்களுடைய கான்செப்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா எதுவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்டரை காத்து கொள்ளணும் அப்படின்றதில் தான் இருக்கும். எதிரி நாட்டிடமிருந்து நமது நாட்டை பாதுகாத்து கொள்ளணுன்றதில் தான் கவனம் செலுத்துவாங்க. அதர்வைஸ் மக்கள் மேலே அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்ருப்பாங்க, இவங்க பாட்டுக்கு வேலையை செஞ்சுட்ருப்பாங்க. எதனா போர் வரும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள காத்துக்கொள்வாங்க. மக்கள் பற்றி பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுடைய உயிரிழப்பை பற்றி அவங்களுக்கு பெருசாக கவலையாக இருக்காது. பல ராஜாங்கத்தில் இது மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக பரவி இருந்தது. இன் 17th and 18th சென்ச்சுரியில் பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் தலை உச்சத்தில் இருந்துச்சு. ஏன்னா இக்காலகட்டம் தான் வளர்ச்சியின் காலகட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு அறிவியல் வளர்ச்சி பார்த்திங்கன்னா இக்காலகட்டத்தில் வளருது. அதில் பார்த்திங்கன்னா பெரும் செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் இது பெரு உதவியாக இருந்துச்சு. ஏழை எளியோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள், கொத்தடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். இன்னும் வேறு எந்தெந்த வார்த்தைகள் நம்மளால் சொல்ல முடியுமோ அவ்வாறாகலாம் பார்த்திங்கன்னா ஏழை எளியோர்கள் நடத்தப்பட்டார்கள். இந்த தலையிடா கொள்கையில் இருக்கிற கான்செப்டில் இந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விவகாரங்களையும் தலையிடாமல் அவர்கள் ரொம்ப ஃப்ரீயாக அப்படியே விட்டுடுவாங்க. அவங்களுடைய ஆட்டம் அதிகமாகி அவங்களுடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏழைகளுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டே போகும். அதாவது அவங்க வளரவே மாட்டாங்க. அவங்களுடைய அகலபாதத்தில் அவங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லைசஸ் ஃபேருடைய மிக முக்கியமான கான்செப்ட். அதை தான் இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பேஸ்டு ஆன் ஸ்டேட் பாலிசி. ஏதோ ஒரு ஸ்டேட் பாலிசி பற்றி பேச வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு விவகாரத்தை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரினா பேஸ்டு ஆன் எக்கனாமிக் கான்செப்டே. ஒரு எக்கனாமிக் கான்செப்டை பற்றி பேசுகிறாங்க. யாருக்கிட்ட எக்கனாமிக் பவர் அதிகமாக இருக்குதோ அவங்கெல்லாம் இந்த இடத்துல பெரிய நபர்களாக பார்க்கப்பட்டார்கள். எக்கனாமிக் லெவல் கம்மியாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சலுகைகளும் எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது. அவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் பேஸ்டு இருக்க நபர்கிட்ட மட்டும்தான் அந்த லீடர்ஷிப் உருவாகுது. அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான். இதெல்லாம் ஒரு அன்கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு இந்த 17th and 18th சென்ச்சுரியில். இது எந்த இடத்துலேருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை? லைசஸ் ஃபேரி என்ற ஒரு வார்த்தை எந்த இடத்துலேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து பெறப்பட்ட வார்த்தை. லெட்ஸ் இட் டூ, அதாவது அதை செய்வோம் அப்படின்றது தான் இதோட மீனிங்கு. எதை செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விருப்பமானதை செய்வோம். இதுதான் இதோட கான்செப்ட். யார் நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பீப்புள், லீடர்ஷிப் பீப்புள், ஒரு ஸ்டேட் எல்லாமே சேர்ந்தது தான். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த லைசஸ் ஃபேர். யாரும் சலைச்சவங்க கிடையாது. இந்த இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். மினிமம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஷிப் கொண்ட நபர்களுக்கு, இந்த எக்கனாமிக் கொண்ட நபர்களுக்கு. அதே நேரத்தில் மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புளுக்கு. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் முறையாக தொழில் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரொடக்ஷனை இவங்களுக்கு கொடுத்துரும். யாரும் இவங்கக்கிட்ட சண்டையிட முடியாது. ஏன் இவங்க எதனா தவறு செஞ்சால் கூட அவங்கள அரெஸ்ட் கூட பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் இவங்களை கட்டுக்கோப்பாக பாதுகாத்துக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா லேபர் லாலையும் கேட்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த லைசஸ் ஃபேர். நல்லா தெளிவாக படிச்சுக்கிங்க. லேபர் லாவில் உங்களுக்கு ஒரு கான்செப்டாக அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினாக மாறும். எந்த இடத்துல பாருங்கள், நோ இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது ஸ்டேட்டுக்கு. வந்தியா உழைச்சியா போய்கிட்டே இரு, நான் கொடுக்குற கூலியும் வாங்கிட்டு போயிட்டே இரு, பேசக்கூடாது.
யூனியன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு விவகாரத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி இருந்தால் உனக்கு நான் வேலை தரேன், இல்லைன்னா நீ எக்கன்னா கெட்டு போ அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். யார் இதெல்லாம் பண்ணுறது? இந்த 3 நபர்களும் தான், இன்க்ளூடிங் ஸ்டேட். எந்த ஒரு ஸ்டேட்டு மக்களை பாதுகாக்கணுமோ அந்த ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுது. யார் கூட சேர்ந்துக்கிட்டு? இந்த 2 நபர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு. ரைட். நோ ஹியூமன் அப்ரோச். இந்த ஹியூமன் அப்ரோச்ன்ற கான்செப்டுக்கெலாம் இந்த இடத்துல அதிகமாக வேலையே கிடையாது. வா, சாப்பிடு, வேலை செய், போ. இல்லை ஒரு சில நேரங்களில் சாப்பிடாம வேலை செய், போ, நான் கொடுக்குற கூலி. இதே கான்செப்ட் தான் மறுபடியும் பேச வேண்டியது இருக்கும். இந்த லேபர், இந்த கூலி தொழிலாளர்கள் தான் சுரண்டப்படுகிறார்கள் இக்காலகட்டத்தில். அவங்களுடைய சுரண்டலால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உழைப்பு உறிஞ்சப்பட்டு இவர்கள் பெரும் முதலாளிகள் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் பார்த்திங்கன்னா டவுன் போய்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பேசக்கூடிய ஒரு கான்செப்ட். இது ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, பொதுமக்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும், அதிகார வர்க்கம்னா இந்த இடத்துல ஸ்டேட்டை சொல்லலாம், அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வரக்கூடிய அதிகாரிகளை சொல்லலாம், எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அதிகாரிகளை சொல்லலாம். இவங்க 2 பேர்கிட்டையும் பொதுமக்கள் அப்ரோச் பண்ணும்போது இவர்களுக்கு உண்டான தீர்வழி கிடைக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த மாதிரியான ஒரு நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் கிடைக்காது. நாளைக்கு போயிட்டு நீ வா, இன்றைக்கி போயிட்டு வா, இல்லை இவ்வளோ பணம் கொடு, இந்த மாதிரியான விவரங்கள் தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் அடிச்சிட்டான் திட்டான் அப்படின்னு சொல்லும்போது யார் இதில் பார்த்திங்கன்னா படிச்சிருக்காங்க, யார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவராக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் இந்த விஷயத்தில் நடக்குது. ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ கொடுத்தா தான் நான் இந்த ஒர்க்கை பண்ணுவேன் அப்படின்னும் போது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவோட ரோல் பார்த்திங்கன்னா மிக பெரியதாக இருக்குது. பார்த்திங்கன்னா நீங்கள் லா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்குது. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த RTI என்ற கான்செப்ட், ரைட் டு இன்ஃபர்மேஷன். ரைட் டு இன்ஃபர்மேஷனில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. யார்? இந்த ஸ்டேட். இந்த ஸ்டேட் பார்த்திங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷனில் டேட்டாஸ் கொடுக்கல அப்படின்றத விட அவங்க கொடுக்குற டேட்டாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி எங்களுடைய கோப்புகளில் இல்லை என நாங்கள் உங்களுக்கு இந்த கடிதத்தின் மூலமாக தகவலாக தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. மறுபடியும் நீங்கள் யார்கிட்ட போவீங்க? மறுபடியும் ஸ்டேட் கிட்ட தான் போவீங்க. அவங்க 2 பேருக்குள்ளே பேசிப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான வயலேஷன் தான். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த லைசன்ஸ் ஃபேருடைய மிக முக்கியமான கான்செப்ட். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் நீங்கள் எழுதலாம். நீங்கள் நல்ல பில்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டடீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே பார்த்திங்கன்னா சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கணும். வெறும் புத்தகத்தை மட்டும் நம்பாதீங்க, புத்தகத்தையும் தாண்டி இருக்கிற விஷயத்தை யோசிங்க. யோசித்தா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜட்ஜாவோ, இல்லைன்னா நல்ல ஒரு அட்வொகேட்டாவோ, இல்லை ஒரு நல்ல பப்ளிக் ப்ராசிக்யூட்டராகவோ, இல்லைன்னா நல்ல ஒரு லாயர்ஸாவோ வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.